ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு சாப்டர் 52, பேஜ் நம்பர் 417. இது ரொம்ப பெரிய சாப்டருங்கிறதுனால பிரிச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக 2 or 3 பார்ட்ஸாக பிரித்து படிக்கலாம். யார் பிரம்ம, சத்திரிய, வைசிய சூத்திரர்கள்? இதன் ரகசியம் அநேகர்களுக்கு தெரிய வராது. அதை சொல்கின்றோம். இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 13. பிரமாணம் என்னவென்றால், கிருஷ்ணன், அர்ஜுனா, இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு 4 வித குண பேதங்கள் உண்டு. அதை சொல்கின்றேன் கேள். சிலர் கேவல சத்வகுணம் உடையவர்களும், சிலர் சத்வ ரஜோ குணம் உடையவர்களும், சிலர் ரஜஸ் தமோ குணம் உடையவர்களும், மற்றும் சிலர் கேவல தமோ குணம் உடையவர்களுமாய் இருக்கின்றார்கள். இதில் முதல் வகுப்பினர்கள் என்றால் கேவல சத்வகுணமுடையவர்கள். கண்கள், மூக்கு, வாய், செவிகள், தேக சர்மம் எனும் இந்த 5 இந்திரியங்களையும் மனதையும் ஜெயித்து குணத்துடன் இருந்து தவம் செய்து கொண்டு இருப்பவர்களே பிராமணர்கள். இரண்டாவது வகுப்பினர்கள் என்றால் சத்வ ரஜோ குணம் உடையவர்கள். மேல் சொல்லிய இந்திரியங்களுக்கெல்லாம் அரசனாய் இருக்கும் மனம், இவ்விரண்டால் அல்லவோ புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன என்று தெரிந்து கொண்டு இந்திரியங்களுடன் கூட யுத்தம் செய்பவர்களே சத்திரியர்கள். மூன்றாவது வகுப்பினர்கள் என்றால் ரஜ ஸ்தமோ குணம் உடையவர்கள். புண்ணிய பாவங்களின் இரகசிய அர்த்தங்களை அறிந்து புண்ணியம் செய்வதனால் லாபம் உண்டாகும் என்றும் பாப்பம் செய்வதனால் நஷ்டமுண்டாகும் என்று தெரிந்து கொள்ளத்தக்க நிலையை அடைந்தவர்களே வைஷ்யர்கள். நான்காவது வகுப்பினர்கள் என்றால் கேவல தமோகுணம் உடையவர்கள். இவர்கள் யாதொன்றும் அறியாமல் அஞ்ஞானம் எனும் இருளில் மூழ்கியிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களே சூத்திரர்கள். ஓ அர்ஜுனா, குண தொழிலால் ஜாதி பேதம் ஏற்படுகின்றது. அதை சொல்கின்றேன் கேள். எவன் பூர்வ ஜென்மத்தில் வியாழ திசை 16 10 வருஷங்கள் முன் ஜென்மத்தில் கடந்த பின் மரணமடைகின்றானோ அவன் மறுபடியும் சண்டாளன் வீட்டிலோ, சத்திரியன் வீட்டிலோ அல்லது பிராமணன் வீட்டிலோ பிறக்க வேண்டிய கர்மம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதி தாயின் கர்ப்பத்தில் சிருஷ்டி செய்து வைத்திருக்கும் ஸ்தூல சரீரத்தில் வந்து சேர்ந்து பிறக்கும் பொழுது முன் ஜென்மத்தில் வியாழ திசை 16 10 வருடங்கள் அந்த ஜன்மத்திலேயே செல்லும் பொழுது மிகுது நின்ற வியாழ திசை வருடங்கள் 6 சிசுவின் கூடவே தொடர்ந்து வரும். அதன் பிறகு சிசு ஜனனமானவுடன் ஜோதிடன் ஜோசியம் எழுதும் பொழுது குழந்தை பிறந்த லக்னத்தை குறிப்பிட்டு வியாழ திசை கர்ப்பத்தில் செல்லு போய் நின்ற வருடங்கள் 6 என்று கணக்கெடுத்து ஜாதகம் எழுதுகின்றான். என்றால் பூர்வ ஜென்மத்தில் எந்த ஜாதியில் எங்கு பிறந்தானோ அந்த ஜாதியில் மரணம் அடைவதற்கு முன் வியாழ திசை 16 10 வருஷங்கள் நடக்கும் பொழுது வியாதி வந்து மரணமடைவானாகில் மிகுதியாய் இருக்கும் வியாழ திசை 6 அவனை தொடர்ந்து வருகிறதே ஒழிய கர்ப்பத்தில் 10 வருடங்கள் செல்லு போகவில்லை. இது தேவ ரகசியம் ஆதலால் சில ஜோசியர்களுக்கு மாத்திரமே இந்த ரகசியம் தெரிய வருமே ஒழிய மற்றவர்களுக்கு தெரிய வராது. இன்னும் சொல்கின்றேன் கேள். சூரியன், அங்காரகன், பிரகஸ்பதி புருஷ கிரகங்கள், சந்திரன், சுக்கிரன், ராகு ஸ்திரீ கிரகங்கள், புதன், சனி, கேது நபுன்சகனா ஆண் பாதி பெண் பாதி, அதாவது அலி கிரகங்கள், பிரகஸ்பதி, சுக்கிரன் பிராமண கிரகங்கள், சூரியன் அங்காரகன் க்ஷத்ரிய கிரகங்கள், சந்திரன் புதன் வைசிய கிரகங்கள், சனீஸ்வரன் சூத்ரன் முதலான ஜாதிகளுக்கு அதிபதி, ராகு கேது சண்டால கிரகங்கள், தாய் தந்தையர்கள் கூடி பிண்டம் தரிக்கும் பொழுது மேற் சொல்லிய கிரகங்களில் எந்த கிரகங்கள் அவனவன் கர்மத்திற்கு தக்கபடி முன் ஜென்மத்தில் செலவு போய் மிகுதியாய் இருக்கின்றனவோ
அந்த கிரகங்கள் அக்குழந்தையை தொடர்ந்து வருவதனால் அக்குழந்தை அந்த அம்சமாகவே பிரகாசிக்கும். எப்படி என்றால், பிராமணர்களின் வீட்டிலாகிலும் அல்லது க்ஷத்திரிய வைசிய சூத்ர சண்டாளர்களின் வீட்டிலாகிலும் தாய் தந்தையர்கள் சேர்ந்து பிண்டம் தரிக்கும் சமயத்தில் பிரகஸ்பதி சுக்கிர கிரகங்கள் ஆக்ஷி உச்ச திரிகோணம் முதலான சுபஸ்தானங்களில் இருந்து ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறந்தால் அவர்கள் சத்தியவந்தர்களாயும் சிசு ஆச்சாரம் உடையவர்களாயும் இந்திரிய நிக்கிரகமுடையவர்களாயும் பூதத்தையை பச்சாதாபம் உடையவர்களாயும் பிரம்ம வேத்தர்களாயும் இருப்பார்கள். இந்த குணங்களுடன் கூடி இருப்பவர்கள் பிராமணர்களே ஒழிய பிராமண ஜாதியில் பிறந்து இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாவிட்டால் அவனை சூத்ரனாய் எண்ண வேண்டுமே ஒழிய பிராமணனாய் எண்ணலாகாது. கர்மத்தினால் பிராமணனே ஒழிய ஜாதியினால் பிராமணனாக மாட்டான். முன் சொல்லிய எந்த ஜாதியிலாகிலும் பிண்டம் தரிக்கும் பொழுது சூரியன் அங்காரகன் வலுத்து இருந்தால் இவை க்ஷத்திரிய கிரகங்கள். இந்த கிரகங்களுடன் கூடி பிறந்தவர்களுக்கு மேல் சொல்லிய க்ஷத்திரிய தர்மங்கள் உண்டாகும். எந்த ஜாதியாகிலும் பிண்டம் தரிக்கும் பொழுது சந்திரன் புதன் வலுத்திருந்தால் அவை வைசிய கிரகங்கள். இந்த கிரகங்களுடன் கூடி பிறந்தவர்களுக்கு மேல் சொல்லிய வைசிய தர்மங்கள் உண்டாகும். எந்த ஜாதியாகிலும் பிண்டம் தரிக்கும் பொழுது சனீஸ்வர கிரகம் வலுத்திருந்தால் இது சூத்திர கிரகம். இந்த கிரகங்களுடன் கூடி பிறந்தவர்களுக்கு மேல் சொல்லிய சூத்திர தர்மங்கள் உண்டாகும். இந்த 4 ஜாதிகளையும் இத்தல லோகத்தில் சிருஷ்டிக்கவில்லை. நான் மாயையை சிருஷ்டி செய்யும் கர்த்தாவாகி இருக்கின்றேன். அந்த மாயை என்னை பற்ற மாட்டாது. ஏனென்றால் என்னை விட வேறு வஸ்து இருந்தாலல்லவோ அந்த வஸ்துவை நான் சிருஷ்டித்தேன் என்று சொல்லலாம். எல்லாம் நானாகவே இருக்கின்றேன். ஆதலால் என்னை அசம்சாரி, அதாவது சம்சாரமற்றவன் என்றே சொல்லலாம். அத்தியாயம் 9 ஸ்லோகம் 33 பிரமாணம் என்னவென்றால், ஹே குந்திபுத்ரா, தோல், எலும்பு, கொழுப்பு, மயிர் முதலானவைகளுடன் கூடியிருக்கும் நான் யார் என்று அறியாமல் நான் ஆண், நான் பெண், நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன், நான் வைசியன், நான் சூத்திரன் என்று பந்தத்தில் கட்டுண்டு கிடப்பது உயிர்களின் சுபாவ குணமாதலால் எல்லாம் கற்றும் அந்நியர்களுக்கு உபதேசித்தும் தன்னை தான் அறியாவிட்டால் அவன் பிராமணனாக மாட்டான். இப்படிப்பட்டவர்கள் நீச ஜன்மங்களையே அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு மனுஸ்மிருதி பிரமாணம் என்னவென்றால், சூத்திரன் பிராமணனாவான், பிராமணன் சூத்திரனாவான். க்ஷத்ரிய சூத்திர சண்டாள ஜாதியில் பிறந்தவர்களும் இப்படியே ஆவார்கள் என்றால் சண்டாளன் பிராமணனாய் பிறப்பான் என்று எல்லா ஸ்ருதி ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு ஸ்லோகம். இன்று ஸ்ரீ மகாபாரதம் சாந்தி பர்வம் 188வது அத்தியாயத்தில் ஜாதியினால் ஒன்றுமில்லை, ஆதியில் இந்த ஜகத்தெல்லாம் பிரம்மமாகவே இருந்ததென்று சொல்லி இருக்கின்றது. காமத்தினால் ஜாதி பேதம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிருத யுகத்தில் ஜாதி பேதம் இல்லை என்றும் வாயு புராணம் 8வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எப்படிப்பட்டவனாய் இருந்த போதிலும் நல்ல நடவடிக்கை இல்லாவிட்டால் அவன் பிராமணனாக மாட்டான். சூத்திரனாய் பிறந்து நல்ல நடவடிக்கையுடன் இருப்பானாகில் அவன் பிராமணனே ஆவான். இதற்கு சில வாக்கியங்களை புராணத்தில் இருந்து இங்கு திருஷ்டாந்தமாய் சொல்கின்றோம். ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்று பாரதத்திலும் மகேஸ்வரி சம்வாதத்திலும் இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வானாகில் சூத்திரனும் பிராமணனே ஆவான் என்றும், ஜாதி பேதம், உபநயனம், வேதாத்யயனம் வேதங்களை வாசிப்பது, வேத அத்தியனம் வேதங்களை வாசிப்பது, சந்ததி முதலானவைகளினால் பிராமணன் ஆவான் என்றும், நல்ல நடவடிக்கையினால் பிராமணன் ஆவான் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
மகாபாரதம் ஆரண்ய பர்வத்தில் தர்மராஜருக்கு வைசம்பாயனர் சொல்கின்றார், ஓ யுதிஷ்டிரா, ஓ தர்மராஜா, ஜாதியினால் பிராமணனாக மாட்டான், காரியத்தினால் பிராமணன் ஆவான். நல்ல நடவடிக்கை உடையவன் சண்டாளனாய் இருந்த போதிலும் அவனே பிராமணன் ஆவான். ஓ யுதிஷ்டிரா, இந்த பிரபஞ்சமெல்லாம் ஒரே ஜாதியாய் இருந்து கர்மத்தினால் 4 ஜாதி ஏற்படுத்தப்பட்டது. மனிதர்கள் எல்லோரும் ஒரே தாய் கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களில் நல்ல ஆசாரம், நல்ல நடவடிக்கை எவனுக்கு உண்டோ அவனே பிராமணனாவான். என்றால் சூத்திரன் ஆனாலும் சண்டாளன் ஆனாலும் சரி, எவனுக்கு நல்ல ஆச்சாரம், நல்ல நடவடிக்கை உண்டோ அவனே பிராமணனாவான். பிராமண ஜாதியில் பிறந்து நல்ல ஆச்சாரம், நல்ல நடவடிக்கை இல்லாவிட்டால் அவன் சூத்திரனே என்று எண்ண வேண்டும். ஓ ராஜனே, ஜாதியினால் ஒன்றுமில்லை. குணமே கல்யாணம்னா இந்த இடத்துல மங்களமானது. எவன் தர்மார்த்தமாயும் பரோபகாரார்த்தமாயும் இருக்கின்றானோ அவனே பிராமணன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றொரு இடத்தில் யக்ஷயன் கேள்விக்கு தர்மராஜா சொல்கின்றார், ஓ நாகேந்திரா, சத்தியம், தானம், பொறுமை, அஹிம்சைனா பிற உயிர்களை கொன்று சாப்பிடாமல் இருப்பது, அஹிம்சை, தவம், கருணை முதலாகிய குணங்கள் எவனிடம் இருக்கின்றனவோ அவனே பிராமணன். இக்குணங்கள் சூத்திரனிடத்தில் இருந்தால் அவன் சூத்திரனாக மாட்டான். பிராமணனிடத்தில் இக்குணங்கள் இல்லாவிட்டால் அவன் பிராமணனாக மாட்டான். என்றால் மேல் சொல்லிய குணங்கள் சூத்திரன் இடத்தில் இருந்தால் அவனே பிராமணன். பிராமணனிடம் மேல் சொல்லிய குணங்கள் இல்லாவிட்டால் அவனே சூத்திரன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆதி சங்கராச்சாரியார் பிராமண ஜாதியில் பிறந்தபடியால் அவருக்கும் அஞ்ஞானம் மூடிக்கொண்டு ஜாதி அபிமானம் உண்டாயிற்று. அதை போக்கடிக்க பரமசிவனானவர் சண்டாள வேஷம் தரித்து வந்து சொன்ன விஷயங்களை இதனடியில் சொல்கின்றோம். இந்த உலகத்தில் பரம தயை உடையவனாயும் ஷட்குண ஐஸ்வர்ய சம்பத்து உடையவனாயும் ஜல ஜந்துக்களுக்கு சமுத்திரம், ஏரி, குளங்களே ஆதாரமாய் இருப்பது போல் துக்கமே சம்சாரம் என்னும் சமுத்திரத்திற்கு காரணமாய் இருந்து எப்பொழுதும் அதில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஜீவ கோடிகளை உத்தரிப்பதற்காக பரமசிவனானவன் சண்டாள வேஷம் தரித்து காசி பட்டணம் வழியாய் வரும்பொழுது ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவரை கண்டு, ஏ சண்டாளா, விலகிப்போ என்று சொல்லினர். அப்பொழுது சண்டாள வேஷத்தை தரித்திருக்கும் பரமசிவனானவன் சொல்கின்றார், ஹே சந்நியாசிகளுக்கெல்லாம் சிரேஷ்டனாய் இருக்கப்பட்டவனே, நான் கேட்கப் போகும் கேள்விகளுக்கெல்லாம் தக்க பதில் சொல்ல கடவாய். அன்னவிகாரமாகிய உன் சரீரத்தை விட்டு அன்னவிகாரமாகிய என் சரீரத்தை விலகும்படி சொல்கின்றாயா, அல்லது உன் சரீரத்திற்குள் இருக்கும் ஆத்மாவை என் சரீரத்திற்குள் இருக்கும் ஆத்மா தீண்டல் ஆகாது என்று சொல்கின்றாயா என்ன? உன் சரீரம் எப்படி அன்னமய கோஷத்தினால் உண்டாயிற்றோ அதுபோல் என் சரீரமும் அன்னமய கோஷத்தினால் உண்டாயிற்று. ஆதலால் 2 சரீரங்களும் ஒன்றாயிருக்க உன் சரீரம் சுசிவானதும் என் சரீரம் அசுசியானதும் என்று எப்படி சொல்லலாம்? என் சரீரம் அசுசி என்றால் உன் சரீரமும் அசுசியானதே. ஆதலால் சரீரத்தை பார்த்து விலகிரு என்று சொல்வது சரியல்ல. நம் இருவருடைய சரீரமும் அசுத்தமே என்று சொல்வதற்கு வேதமே பிரமாணமாயிருக்கின்றது. அதாவது பிரபஞ்சமெல்லாம் மாயா சொரூபமாய் இருக்கின்றது. ஆதலால் ஒரே விதமாயிருக்கும் அன்னரசத்தில் உண்டாகிய சரீரங்களை குறித்து அபிமானம் வைக்கலாகாது. ஆத்மா உன் சரீரத்திலும் என் சரீரத்திலும் இதர பிபீலிகாதி பிரம்ம பரியந்தமுள்ள சகல ஜீவராசிகளின் சரீரத்திலும் ஒரே விதமாயிருக்கின்றது. இது விஷயத்திலும் நீ சொல்லலாகாது.
இதற்கு ஸ்ருதி பிரமாணம் என்னவென்றால், ஆத்மா ஒருவனே சுயம் பிரகாசனாய் எல்லா பூதங்களிலும் அதிகோப்பியமாய் சாட்சி பூதமாய் இருக்கின்றான். துக்கமயமாகிய அகங்காரங்களுக்கெல்லாம் வேறாயிருந்து பிரகாசித்து கொண்டிருக்கும் பரபிரம்மத்துடன் சேர்ந்திருப்பவனுக்கு அலைகள் இல்லாத சமுத்திரம் சற்றும் அசையாமல் இருப்பது போல், மனதை சற்றும் அசைய விடாமல் செய்யப்பட்டவனுக்கு, அதாவது சங்கல்ப விகல்பம், நினைப்பு மறுப்பு, சங்கல்ப விகல்பம்னா நினைப்பு மறுப்பு இல்லாதவனுக்கு, இவன் பிராமணன் என்றும் இவன் சண்டாளன் என்றும் வேத புத்தி எங்கிருந்து உண்டாயிற்று? கங்கா நதியிலும் சண்டாள வீதியிலும் இருக்கும் ஜலத்தின் பிரதிபிம்பித்திருக்கும் சூரியனுக்கு எப்படி பேதமில்லையோ அப்படியே ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் பேதமில்லை. தங்க கலசத்திலும் மண் பாண்டத்திலும் நிறைந்திருக்கின்ற ஆகாசத்திற்கு குணபேதங்கள் எப்படியோ அப்படியே ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் குணபேதங்கள் இல்லை. ஆத்ம வஸ்துவில் பேத புத்தியுடன் எவன் பார்க்கின்றானோ அவன் ஜனன மரண ரூபமாயிருக்கும் சம்சாரத்தில் இருந்து விடுபட மாட்டான். குடத்தில் இருக்கும் ஆகாயத்தை கொண்டு போவதில்லை, குடத்தை மாத்திரம் கொண்டு போகின்றான். அதுபோல் ஜீவனும் ஆகாயம் போல் எங்கும் நிறைந்திருக்கப்பட்டது, நாசம் இல்லாதது. அது எங்கும் அகண்ட ஆனந்த ரூபமாய் ஞானத்தினால் பிரகாசித்து சர்வ காலத்திலும், அதாவது எப்பொழுதும் ஆனந்தத்துடன் கலந்து ஒன்றாயிருக்கும் பரபிரம்மம். அப்படிப்பட்ட பரபிரம்மத்திற்கு பேத புத்தி உண்டு என்று நீ எப்படி சொல்லலாம் என்று சண்டாள வேஷதாரியாகிய பரமேஸ்வரன் சொல்லினர். இவ்விதமாய் சண்டாள வேஷத்தை தரித்து வந்த பரமசிவனது வார்த்தையை சர்வஞானமும் பூஜ்யனாயும் இருக்கப்பட்ட ஸ்ரீ சங்கராச்சாரியார் கேட்டவுடன் ஜாதி பேதமில்லாதவராய் சில முமுஷிகளை பார்த்து அவர்களுக்கு சமாதி இல்லாமலே வர்ணாசிரம அபிமான நிவர்த்திக்காக நிஜ சொரூபமாகிய பிரம்மைக்கிய அனுபவத்தை அடைவதற்கு 5 ஸ்லோகங்களால் தனது சுவானுபவத்தை வெளியிடுகின்றார். ஜாக்கிரதை, சொப்ன சுஷுப்திகளில் எந்த ஞானம் சுயம் பிரகாசமாய் பிரகாசிக்கின்றதோ, எந்த ஞானம் ஜகத்திற்கு சாட்சியாய் இருக்கின்றதோ, பிரம பிபீலிகாதி சரீரங்களில் எந்த சூத்திரம் ஆடிக்கொண்டிருக்கின்றதோ அந்த சூத்திரமே நான். திருஷ்ய வர்க்கங்கள், அதாவது காணப்படும் வஸ்துக்கள் நான் அல்ல என்று திட ஞானம் எவனுக்கு உண்டாகின்றதோ அப்படிப்பட்டவன் சண்டாளனாயிருந்தாலும் அல்லது பிராமணனாய் இருந்தாலும் அவனே என் குருவென்று ஸ்ரீ சங்கராச்சாரியார் சொல்கின்றார். செவிகள், தேக சர்மம், நேத்திரங்கள், நாக்கு, மூக்கு எனும் ஞானேந்திரியங்கள் 5, வாய், கைகள், கால்கள், குதம், மர்மஸ்தானம் எனும் கர்மேந்திரியங்கள் 5, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்தகரணங்கள் 4 ஆகிய இவைகளில் எது பிரத்யக்ஷமாய் தெரிய வருகின்றதோ அதுவே ஜாக்கிரத அவஸ்தை என்று சொல்லப்படும். முன் சொல்லிய இந்திரிய விவரங்கள் எல்லாம் நித்திரையில் காணப்படாமல் இருந்த போதிலும் பதார்த்தங்களினுடைய ஸ்மரணை நித்திரையில் காணப்படுவதே சொப்பன அவஸ்தை என்று சொல்லப்படும். அனாதியாயிருக்கும் மூல ஞானத்துடன் மனது எப்பொழுது லீனமாகின்றதோ, அதாவது அடங்கி இருக்கின்றதோ அதுவே சுஷுப்தி அவஸ்தை, சுசுப்தியாவஸ்தை என்று சொல்லப்படும். இந்த 3 அவஸ்தைகளிலும் ஜாக்கிரத அவஸ்தை, அதாவது ஜாக்கிரத்தில் சுஷுப்தியை பிரகாசிக்கும்படி செய்தால் ஜனன மரணங்கள் இல்லாத பரமாத்மா பிரகாசித்து கொண்டிருக்கும். அதாவது அவஸ்தாத்திரங்களிலும் என்றால் ஜாக்கிரதை, சொப்பன, சுஷுப்தி எனும் 3 அவஸ்தைகளிலும் சாட்சியாயிருக்கும் ஆத்மாவே நான் என்று எவன் நினைக்கின்றானோ அவன் தானாகவே பிரகாசித்து கொண்டிருப்பான். இந்த 3 அவஸ்தைகளிலும் சுயம் பிரகாசனாயும் சித் ஸ்வரூபனாயும் இருக்கும் பரபிரம்மே நான் என்று எவன் நினைக்கின்றானோ அவன் அப்படியே ஆவான். இவ்விதமாய் ஞான சுரூபமாகிய பரமாத்மா ஜீவர்களுக்கு பிரம்ம பாவத்தை போதித்து
வியஷ்டி சமஷ்டி தேக இந்திரியங்களை பின்னமாய் செய்து அவைகளை பிரகாசிக்கும்படி செய்வித்து ஜீவனுக்கு பிரம்ம தத்துவத்தை காட்டுகின்றார். பரமாத்மா தேக இந்திரியாதிகளை பிரகாசிக்கச் செய்வதே அல்லாமல் ஜடமாகிய பிரபஞ்சத்தையும் கூட பிரகாசிக்கச் செய்கின்றார். அந்த பரமாத்மா ஜீவாத்மாக்களுக்கு ஏன் காணப்படுவதில்லை என்றாலோ, ஜீவாத்மாக்களுக்கு மாயை என்பது மூடிக்கொண்டிருப்பதனால் அப்பரமாத்மா காணப்படுவது இல்லை. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 427 முடிச்சுக்கோங்க. சாப்டர் வந்து கிட்டத்தட்ட 40 பேஜஸ் இருக்கிறதுனால ஒரு பிரேக் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு. ஸோ நாளை தொடரலாம். ஆத்மா நமஸ்தே.